வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போதா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. அதில் நாங்கள் இந்த பகுதி 3 எதிர்பார்க்கக்கூடிய அலகுகள், அதில் இப்படியான வினாக்கள் என்ற அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் மாதிரி. அதில் நாங்கள் இன்றைய பார்ப்போம் அந்த புரட்சி தொடர்பான ஒரு வினாவொன்றை பார்ப்போம். முதலாவது அமெரிக்க கண்டத்தில் குடியேற்றங்களை அமைத்த 3 ஐரோப்பிய நாடுகளை குறிப்பிடுக. போர்த்துக்கல், இஸ்பானியா, ஒல்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து. இதுகள் உலகப்படத்திலும் பெறலாம் குறிக்க. 2 ஸ்லோகங்கள் 2 தந்திருக்கிறோம். அமெரிக்க சுதந்திர போருக்கு கருப்பொருளான சுலோகம் யாது? பிரதிநிதித்துவம் இன்றேல் வரியும் இல்லை. பி, ரஷ்ய புரட்சிக்கு கருப்பொருளான சுலோகம் யாது? உணவு, நிலம், சமாதானம். இப்போ உணவு காணின்னு தரலாம், நிலத்தை சமாதானம் என்றதை அமைதி என்று சொல்லலாம். அப்போ உணவு, நிலம், சமாதானம். அடுத்தது அமெரிக்க சுதந்திர போர் ஏற்படுவதற்கான 2 காரணங்களை விவரிக்குக. அப்போ அது அதில் போட்டுக்க. அமெரிக்க குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக பிரித்தானிய தலையீட்டிற்கு மாறாக சுய நிர்வாகத்திற்கு பழக்கப்பட்டிருந்தமை, அதேபோல் பிரித்தானியர் பின்பற்றிய தாய்நாட்டுக்கு சாதகமான பொருளாதார கொள்கை மற்றும் புதிய வரிகள் அறவிடப்பட்டமை, சீனி வரி, நாணய வரி, முத்திர வரி. மற்றது இதில் நாங்கள் சுதந்திரம் தொடர்பாக குடியேற்றவாசிகளிடையே காணப்பட்ட ஆர்வம் மற்ற குடியேற்றவாசிகளுடைய எண்ணங்கள், மனநிலைகள், கருத்துக்களை பிரித்தானிய அரசு சரியாக புரிந்து கொள்ளாமை தான் இந்த அமெரிக்க சுதந்திர போர் ஏற்படுவதற்கான காரணம். அப்போ இது தொடர்பான விளக்கங்களோடையும் விடைகளோடையும் மெயின் வீடியோவில் நான் இதை பற்றி விளக்கமாக நேற்றைய வீடியோவில் செய்திருக்கிறேன். அதற்குரிய லிங்கை இன்றைக்கி நான் இதில் போட்டு விட்றேன். நீங்கள் அதில் போய் முழுமையான விளக்கங்களோட விடைகளையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.